அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் பாடம் 6. தாக்குதல் மத்தியிலே திருச்சபை. அதை குறித்து நம்ம பார்க்க போறோம். எதிர்ப்புகள், தாக்குதல்கள், சபைக்கு எதிராக நடந்த காரியங்கள், அதன் மத்தியிலே எப்படி திருச்சபை வளர்ந்தது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பாடங்கள் அப்போஸ்தலர் 4:1-12 வரைக்கும் உள்ள பால பேதுருவும் யோவானும் என்ன செய்யறாங்க? யூத ஆலோசனை சங்கத்தின் முன்பாக நிறுத்தப்படுகிறார். எதற்காக? போன வாரம் பார்த்தபடி அந்த அலங்கார வாசலில் ஒரு முடவன் இருந்தான். அவனுக்கு ஜெபத்தினாலே அவன் நடக்க முடிந்தது. அவன் நடந்தான், குதித்தான், ஆண்டவரை துதித்தான், இயேசுவின் சீஷனாய் மாறி. அதனுடைய எதிர்வினை தான் இங்க என்ன பார்க்கிறோம்? அவர்கள் யூத தலைவர்கள் அவர்களை கூப்பிட்டு அவர்களோடு விசாரிக்கிறார்கள். அங்க என்ன பார்க்கிறோம்? தைரியமான யோவானையும் பேதுருவையும் பார்க்கிறோம். அவங்க பயப்படவில்லை. அவர்கள் முழு முழு தைரியத்தோடு, முழு பலத்தோடு, அதாவது கான்பிடன்ஸ், அவருடைய மன தைரியத்தை நாம் பார்க்கணும். அமைதியாக இருக்க வேண்டும், பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதற்கு அவங்க மறுப்பு தெரிவிக்கிறாங்க. நாங்கள் பேசுவோம் என்று சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் யூத ஆலோசனை சங்கத்தில் நடந்தது என்ன என்பதை சபைக்கு அறிவிக்கிறாங்க. சபை மக்கள் என்ன செய்றாங்க? ஜெபிக்கிறார்கள். அவங்க எல்லாரும் சேர்ந்து இடம் அசைகிற வரைக்கும், அசைகிற வண்ணமாக அவர்கள் ஜெபித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். முதலாவது என்ன பார்க்கிறோம்? யோவானும் பேதுருவும் என்ன பண்ணப்படுறாங்க? அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க. ஆசாரியரும் தேவாலயத்தின் சேனை தலைவனும் சதுசேயரும் ஒன்றாய் கூடினார்கள். இதுல லூக்கா எழுதும் பொழுது எல்லாத்தையும் தெளிவா எழுதுற. அவங்க என்ன பண்றாங்க? பிரீஸ்னா ஆசாரியன். இது வருடத்துக்கு ஒரு முறை மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு செல்கின்ற ஆசாரியர்கள். மற்ற ஆசாரியர்கள் தினமும் பலி செலுத்துற காரியங்கள் செய்வார். சதுசேயர்கள் இவர்கள்லாம் யூத ஆலோசனை சங்கத்தில் அங்கத்தினர். இவங்க பரிசேயரை போல வேதத்தை கற்றவர்கள். ஆனால் மோசேயின் எல்லா காரியங்களும் அவர் நம்புவதில்லை. அதை குறித்து நாம் பின்னாடி ஒரு சில காரியங்கள்ல பார்ப்போம். இவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க? எங்கு யோவானும் பேதுருவும் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார்களோ அங்கு அவர்களை வலுக்கட்டாயமாக எடுத்து சென்றார். அங்க ஒரு அற்புதம் நடக்குது. அந்த அற்புதம் நடந்தது, எப்படி நடந்தது, ஏன் நடந்தது அப்படின்னு சொல்லி விளக்க கூட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அந்த விளக்க கூட்டம் நடக்கும் பொழுது இவர்கள் உள்ளே புகுந்து அவங்கள வலுக்கட்டாயமாக என்ன செய்யறாங்க? இழுத்து செல்கிறார்கள். அவங்க எப்படி இழுத்து செல்றாங்க? அவங்கள பயந்து, அவர் தண்டிக்க ஜனங்களுக்கு பயந்து, அது ஒருவேளை ஜனங்கள் என்ன செய்வாங்கன்னு தெரியாது. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க? அவங்க தூரணையை பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து நாங்க என்ன செய்தோமோ அதே போல இவர்களுக்கும் செய்வோம் என்ற ஒரு மேட்டிமையான மனப்பான்மையோடு இழுத்து சென்றாங்க. அதான் நமக்கு பார்க்கணும். அவங்க ஒரு அசட்டு தைரியம். இயேசு கிறிஸ்துவை நம்ம என்ன செஞ்சிட்டோம்? சிலுவையில் அறிஞ்சிட்டோம். இவங்கெல்லாம் ஏமாத்துறோம் அப்படிங்கிற மாதிரி யோசித்து அவர்களை இழுத்து செல்கிறார்கள். அவர்கள் என்ன பார்க்கும்பொழுது எதிர்ப்பை எப்படி எதிர்கொள்ளுங்க? அது வரைக்கும் ஆண்டா இயேசு கிறிஸ்து கூட இருந்தாரு, பணி சிஷ்யர் கூட இருந்தாங்க. 3 ஆண்டுகள் கூட இருந்தாரு. அவங்களுக்கு ஒன்றும் அதை பத்தி ஒரு குறைவும் இல்லாமலே இருந்தது. எதிர்ப்பாளர் எல்லாம் சமாளிப்பதற்கு என்ன கேள்வி கேட்டாலும் இயேசு கிறிஸ்து பதில் சொல்லிடுவாரு. இப்ப என்ன செய்யணும்? இவங்கதான் பதில் செய்யணும். இவங்களுக்கு ஒரு வழி நடத்துதல், எப்படி நல்ல லீடர், இயேசு கிறிஸ்துவை போல தலைவர் யாரும் இருக்காங்களா? அவங்களுக்குள்ள யாருமே இருக்கிற மாதிரி அவங்களுக்கு விசுவாசம் இல்லை. இருந்தாலும் ஆண்டவர் என்ன செய்யறாரு? அவர்களை பயன்படுத்துகிறார். அவங்களோட கூட என்ன செய்யக்கூடாது? உலக பிரகாரமாக யுத்தம் செய்யக்கூடாது. ஆனாலும் சத்தியத்தை அறிவித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இது ஒரு பெரிய சவால். எப்படி
இவர்கள் செய்வார்கள் என்பதை எல்லாரும் கவனிக்கிறாங்க. சதுசேயல் கவனிக்கிறாங்க, பரிசேயல் கவனிக்கிறாங்க, யூத மக்கள் கவனிக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து மரித்து போனார், இந்த கூட்டம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி ஏளன எண்ணத்தோடு ஒரு சிலர் கவனிக்கிறாங்க, ஒரு சிலர் பயபக்தியோடு கவனிக்கிறாங்க. இப்படி இந்த சூழ்நிலையில தான் இது நடைபெறுகிறது. எதிர்ப்பாளர்களை குறித்து ஒரு பட்டியலே கொடுக்கிறார் லூக்கா. அவரு கொடுக்கறத பார்த்தோம்னா, ஆசாரிகள் ஏற்கனவே பார்த்தோம், சதுசேயர்களை பார்த்தோம், ரூலர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஆட்சி செய்கிறவர்கள், ஒருவேளை ரோமருடைய அரசாட்சியினுடைய பிரதிநிதிகளா இருக்கலாம். அப்புறம் எல்டர்ஸ்னா யூதர்களுடைய மூப்பர்கள். அவங்க ஆலோசனை சங்க தலைவர்களா இருக்க மாட்டாங்க, ஆனா ப்ராமினன்ட் சிட்டிசன்ஸ் சொல்லலாம், அல்லது ஒரு நல்ல மதிப்புரியவர்கள் அல்லது ரெப்புடேஷன் உடையவர்கள், அவர்கள் சமுதாயத்தில் நல்ல மதிப்பு பெற்றவர்கள். ஸ்கிரைப்ஸ் என்று சொல்லும் பொழுது, அதாவது வேதபாரகர்கள் சொல்லப்பட்டிருக்கு. வேதபாரகர்னா வேதாகமத்தை கைகளினாலே எழுதுகிறவர்கள். அந்த காலத்துல பிரிண்டிங் பிரஸ் கிடையாது, தோல் சுருள் உள்ள வேதாகம் இருந்தது. அந்த வேதாகமத்தை ஒவ்வொரு தலைமுறையும் ஒவ்வொரு ஆண்டும் திருப்பி திருப்பி அதை காப்பி எடுத்து அதை என்ன செய்வாங்க, ஒரு சிலதை விற்பாங்க, ஒரு சில புதிதாக அமைக்கப்படுகிற ஆராதன ஆலயத்துக்கு அதை அனுப்பி வைப்பாங்க. அதனால வேதபாரருடைய முழு நேர தொழில் என்ன, வேதாமத்தை எழுதுவது. எஸ்ரா அப்படிப்பட்ட ஒரு வேதபாரர். எஸ்ரா என்ன செஞ்சாப்புல, வேதாமத்தை எழுதுகிறவராய் காணப்பட்டார். இவங்க என்ன, அவங்க மாத்திரமல்ல, பிரதான ஆசாரியனுடைய குடும்பத்தினர் வந்தார். கண்ணா, அன்னாஸ், காய்பாஸ் மற்றும் அவங்க குடும்பத்தினர் எல்லாரும் வந்தாங்க. ஒரு சில பேரும் கொடுக்கப்பட்டது. அலெக்சாண்டர், யோவான் என்று 2 பேரும் கொடுக்கப்பட்டது. இப்படிப்பட்டவர்கள் குழுவாக எதிர்த்தார்கள், தனிநபர்களாக எதிர்த்தார்கள், அதே போல ஆலோசனை சங்கமாக எதிர்த்தார்கள். இந்த எதிர்ப்புகள் மத்தியிலே சபை என்ன செய்து வளர்கிறது. 3000 இருந்து என்ன ஆயிருது, 5000 மாறும். அதனால எதிர்ப்புகளின் மத்தியிலே திருச்சபை வளரும் அப்படின்னு சொல்லி நம்ம இங்க ஒரு காரியத்தை நம்ம பார்க்கணும். ஆலோசனை சங்கத்தின் முன்பாக அப்போஸ்தலர்கள் என்ன செய்தார்கள், என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சந்தித்து கண்டனம் செய்த குழு மீண்டும் குழுமியது. அதே குழுதான் எப்படி இயேசு கிறிஸ்துவை சிலுவையில அறைய வேண்டும் என்று அர்த்த ராத்திரியிலே கூடி பிலாத்து முன்பாக நிறுத்தினார்களோ, அதே சங்கம் தான் இங்க கூடும். அதே பிரதான ஆசாரிய பேர் அண்ணா இருக்கு, காய்பா இருக்கு, யோவான், அலெக்சாண்டர் 2 பேர் கூட சேர்ந்திருக்காங்க. உங்க குடும்பத்தினர் யாவரும் கூட்டம் கூடி அங்கு தனியா நின்றவள் யார், 2 பேர், பேதுரும் யோவான். அவர்கள் கூட இந்த சுகமானவனு இவங்கதான் இருக்கிறான். இவ்வளவு பெரிய, அதாவது ஆசாரியர் சொன்னா அதற்கென்று ஒரு ஆடை இருந்தது, ஆரோன் அனுப்பித்த ஆடையை போல. அப்ப என்ன அர்த்தம், ஒரு அதிகார தோரணையோடு தங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க நியாயம் தீர்க்கின்ற சிங்காசனத்தில் உட்கார்ந்து இவர்களை நிற்க வைத்து கேள்வி கேட்கிறார். அதான் அங்க இருக்கிற சூழ்நிலை. அவர்கள் நடுவே நிறுத்தி, அவங்க நடுவில் நிறுத்தி சுத்தி இருக்கிறாங்க, சுத்தி மிரட்டுற துணியில இருக்கிறாங்க. எந்த நாமத்தினால இதை செய்கிறீங்க என்று கேட்டார். இதை என்ன கேட்கிறாங்க, எந்த நாமத்தினாலே செய்றீங்க, இதை எப்படி செய்றீங்க? ஆலோசனை சங்கத்திற்கு நீதிமன்றங்கள் நடத்த அதிகாரம் இருந்தது, ஆனால் விசாரணை எவ்வாறு செய்யப்படுகிறது என்பது மற்றும் அதன் விளைவு நியாயமானதாகவும் சட்டப்பூர்வமாகவும் இருக்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். இவங்க என்ன கேட்கிறாங்க, யாருடைய நாமத்தினாலே செய்யும். அவங்களுக்கு அடிப்பதற்கு உரிமை இல்லை, அவர்களை கல்லெறிந்து கொள்வதற்கு உரிமை இல்லை, அவங்க என்ன செய்யக்கூடாது, அடாவடித்தனம் பண்ணக்கூடாது. இங்க அவங்களை கூப்பிட்டு என்ன செய்யறாங்க, அவளை கேள்வி கேட்கிறாங்க. அப்ப தேவனுடைய ஆவியால் பலப்படுத்த பேதுரு தைரியமாக பேசு. பேதுரு இப்ப என்ன செய்யறான், தைரியமாக பேசுறான். எங்க நின்று பேசுறான், இதே இடத்துல இயேசு கிறிஸ்துவை விசாரித்தார்கள். இயேசு கிறிஸ்து விசாரிப்பதை ஒரு சின்ன தூரத்துல இருந்து பேதுரு பார்த்து கொண்டே இருந்தான். அப்பொழுது ஒரு வேலைக்கார பெண் இவனும் அவர்களோடு கூட சேர்ந்தவன் என்று சொன்னவுடன்
கிறிஸ்துவை மறுதலித்தார். அதே செட்டிங்ஸ். அதே போல என்ன பார்க்கிறோம்? யூத ஆலோசனை சங்கம் கூடியிருக்கு. இயேசு கிறிஸ்து நிறுத்தி வைக்கப்பட்டது போல பேதுரு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்காரு. சோ அந்த தொலை தூரத்தை பார்க்க பேதுரு நின்ற இடத்தையே பேதுருவால பார்க்க முடியும். அந்த இடத்துல இருந்து மறுதலித்தவன் இன்றைக்கு என்ன செய்யறான்? அவர்களுக்கு முன்பாக தைரியமாக பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டவனாக நிற்கிறதை நாம் பார்க்கிறோம். சோ அந்த அதிகார வர்க்கத்தின் முரட்டுத்தனமான பேச்சோ, அவர்களால் இவர்களுக்கு என்ன உண்டாகும்? மரண தண்டனை கூட கிடைக்கல. அப்படி இருந்தும் அந்த தலைவர்களின் செல்வாக்கையோ, அவருடைய தோரணையையோ, அவருடைய மேட்டிமையையோ கண்டு பேதுரு பயப்பட்டதாக தெரியவில்லை. பேதுரு வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம். அதே சூழ்நிலையில 3 முறை மறுதலித்த பேதுரு இன்று உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவை பெற்றவனாக ஒரு அற்புதத்தை நிகழ்வித்தனாக தைரியமாக நிற்கிறது. இது ரொம்ப முக்கியமான காரியம். ஆண்டவர் வாழ்க்கையை எப்படி மாற்றுவது? பவுல் எப்படி மாற்றப்பட்டார்? சவுல் பவுலாக மாற்றப்பட்டார். அது ஒரு பெரிய மாற்றம். அதே போலதான் பேதுருடைய மாற்றம். அங்கு சவுளுடைய வாழ்க்கை போல் பார்க்கும் பொழுது திருச்சபையை என்ன செய்யற? அடித்து நொறுக்கி அவர்களை உபத்திரப்படுத்தப்பட்டவன் என்ன செய்யறான்? மாற்றப்படுகிறான். இங்கு இயேசு கிறிஸ்துவை மறுதலித்தவன் இன்று மாற்றம் பெற்று அவன் அவருக்கு சாட்சியாக தைரியமாக ஆலோசனை சங்கத்தின் மிரட்டலுக்கும் உருட்டலுக்கும் அதிகாரத்துக்கும் பயப்படாமல் இருக்கிறதை பார்க்க. அங்கு பேதுரு என்ன சொல்றான்? 3 முக்கியமான காரணம். அவர் சொல்றாரு, நீங்கள் தான் மேசியாவை சிலுவையில் அறைந்தீர்கள். அவன் கேட்ட கேள்வி என்ன? எந்த நாமத்தினால இதை செய்றீங்க? அவன் சொல்றாங்க, ஆண்டவராகிய இயேசு, இஸ்ரவேல் எதிர்பார்த்திருந்த மேசியா, தேவனுடைய குமாரன் உங்களால் என்ன செய்யறாரு? சிலுவையில் அறையப்பட்டார். அந்த மரித்தோரிலிருந்து எழும்புவதன் மூலம் என்ன செய்யறாரு? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உறுதி அளித்தார். என்ன உறுதி அளித்தார்? அவர் தான் இயேசு. சரி, அவர் பிரசங்கத்தை நம்பல, அவர் செய்த அற்புதங்களை நம்பல, அவர் சொன்ன காரியங்களை எதையுமே நம்பல. சரி, அவரை சிலுவையில் அறைந்தீர்கள், அதுவும் சிலுவையில் அறையும் பொழுது உங்களை மன்னிக்கும்படியாக கேட்டார். அப்படியாவது நீங்க மனம் திரும்பல. அவர் மரித்து அடக்கம் பெற்றார். 3ஆம் நாள் உயிரோடு. உயிரோடு எழுந்த தேவனுடைய குமாரனை, மேசியாவை கூட நீங்க நம்பலையே அப்படின்னு சொல்லி முதல் குற்றச்சாட்டு வைக்கும். இது நம்ம கேள்விப்பட்டு நம்ம விசுவாசிக்கிறோம். இவர்கள் பார்த்தார், நடந்ததை அறிந்திருந்தார். ஆனாலும் இவங்க என்ன செய்யல? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கவில்லை. அவங்க சொல்றாரு, நீங்க எந்த மேசியாவை மறுதளித்தீர்களோ, எந்த மேசியாவை சிலுவையிலே அறைந்தீர்களோ, அதே மேசியாவின் நாமத்தினாலே இந்த மனிதன் குணப்படுத்த. பேதுரு ஆரம்பிக்கணும், நீங்கள் குற்றவாளி. இரண்டாவது பேதுரு சொல்றது என்ன? தீர்க்க தரிசனத்தை நிறைவேறுதல். சங்கீதம் 118:22 என்ன சொல்லுது? வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. அந்த காலத்துல கட்டடக்கலையில என்னன்னா மூளைக்கல் சொல்லி, அதாவது பவுண்டேஷனுக்கு மேல, இந்த அஸ்திவாரத்துக்கு மேல, அஸ்திவாரத்துல கூட ஒரு முக்கியமான கல். இந்த கல் எப்படி இருக்குன்னா, 2 பக்கமும் அந்த கல்லை வைக்கணும். அதாவது 2 பக்கமும் அந்த கல்லுக்கான இது எக்ஸ்டென்ஷன்ஸ். மற்ற செங்கல் வச்சோம்னா ஒரு பக்கம் தான் இருக்கும், ஒரு சுவர்ல தான் இருக்கும். இந்த மூளைக்கல்லுங்கிறது 2 சுவர்லையும் பதியக்கூடிய ஒரே கல்லா இருக்கும். அதான் அது பேர் மூளைக்கல். அது கார்னர்ல 2 சுவர் இணைகிற இடத்துல 2 சுவரை இணைக்கின்ற ஒரு கல். இவங்க என்ன சொல்றாங்க? கல்லு கட்டுற மேஸ்திரி என்ன செய்வாரு? அந்த காலங்கள்ல செங்கல்லையும் கட்டினாங்க. நான் மெயின் அப்படின்னா
கருங்கற்களால் தான். ஸோ ஒவ்வொரு கல்லா எடுத்து எடுத்து அது மேல அடுக்கி கட்ட வேண்டும். ஸோ அப்படி பண்ணும்போது என்ன செஞ்சுட்டாங்க, இந்த கல்லு ஷேப் சரியில்லை அப்படின்னு தூக்கி போட்டாங்க. ஆனா மேஸ்திரி பார்க்கும்போது என்ன செய்யறாரு, ஸோ இது சரியான கல், இது மூளை, ஸோ இது சுவரை தாங்குகிற கல், இந்த சுவர்ல முக்கியமான கல், இதை கொண்டு போய் தூக்கி போட்டாங்கன்னு சொல்லி அவர் தூக்கிட்டு வர. ஸோ அதுதான் இங்க சொல்லப்பட்டது. வீடு கட்டுகிறவன் ஆகாது என்று தவின கல்லே மூளைக்கு தலை கல்லாய். அந்த கல் இல்லாம சுவரை கட்ட முடியாது. சோ அப்ப யூதர்கள், நியாயப்பிரமாணத்தை அறிந்தவர்கள், ஒவ்வொரு நாளும் ஆராதனை செய்கிறவர்கள், பலி செலுத்துகிறவர்கள், இவர்கள் என்ன செய்யறாங்க, வீடு கட்டுகிறவர்கள். இவர்கள் தான் ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டவர், தேவனுடைய பிரதிநிதிகளாக உலகத்திலே இருக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டவர். அவங்க என்ன செய்யறாங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அடையாளம் காண முடியவில்லை. அவர் என்ன செய்யறாங்க, விலக்கி வச்சுட்டார், அவரை தள்ளி விட்டார், சிலுவையில் அறைந்தார். ஆண்டவர் என்ன செய்யறாரு, அவரே மூளைக்கல்லாகிறார், சபைக்கு மூளைக்கல்லாகிறார். அவர் இல்லாமல் சபை இல்லை அப்படிங்கிறத பேதுரு அங்கு தெளிவாச்சு. அதுக்கப்புறம் மூன்றாவது சொல்றாரு, அவரை அன்றி வேறொரு ஆளாலும் ரட்சிப்பில்லை, இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளைப்படவில்லை, ஆகாயத்தின் கீழே பூமியின் மேலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மட்டுமே பாவம் மன்னிக்கும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மட்டும்தான் ரட்சிப்புண்டு, அந்த நாமமே அல்லாமல் வேறு நாமம் கொடுக்கப்படவில்லை என்று அடித்து சொல்லினார். சோ பேதுரு பேசுறதுல 3 முக்கியமான கருத்து. முதலாவது, ஆலோசனை சங்கம் தலைவர்கள் நீங்கள் குற்றவாளிகள் சொல்றார். 2வது, நீங்க தீர்க்க தரிசன வசனத்தை அறிந்திருந்தும் நீங்க என்ன செஞ்சீங்க, சோ மூளைக்கு தலைக்கல்லான கிறிஸ்துவையே என்ன செய்யணும், ஆகாது என்று தள்ளிக்கிட்டீர்கள் அப்படின்னு. 3வது என்ன சொல்றாரு, அவங்க கேட்டதுக்கு பதில் சொல்றாரு, எந்த நாமத்தினாலே செய்தீர்கள், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செய்தீர்கள், வானத்தின் கீழே பூமியின் மேலே இயேசு கிறிஸ்து நாமம் இல்லாமல் வேறு நாமம் கொடுக்கப்படவில்லை. சோ அத தைரியமாக சொல்றாங்க. சோ அவங்களை தைரியமா சொன்னதும் அவங்களுக்கு ஒன்றும் புரியல, இவங்களுக்கு எங்க இருந்து தைரியம். சோ 2 காரியத்தை சொல்றாங்க, இவர்கள் அன்ட்ரெயின், பயிற்சி பெறாதவர், இன்னொன்னு படிப்பறிவர். 2 குற்றச்சாட்டு. சோ நாங்க யாரு, பயிற்சி பெற்றவர்கள். எதுல பயிற்சி பெற்றவர்கள், கமாலியேல் போன்ற வேத வல்லுநர்கள் கற்றுக்கொண்ட ரபி, அதாவது வேதாந்தத்துல முதல் 5 புத்தகங்களையும் மனப்பாடமாக சாதியம் 1, 2 எல்லாம் மனப்பாடமாக ஒவ்வொரு வார்த்தை கூட பேசுவதாக சொல்லக்கூடிய அவர்கள். சோ அது மாத்திரம் இல்ல, அந்த 5 புத்தகங்களுக்கான கமெண்ட்ரிஸ், விளக்க உரை பலர் எழுதியிருப்பாங்க. சோ பல வேத வல்லுநர்கள் அதையெல்லாம், அதோடு கூட யூத சரித்திரத்தை அறிந்தவர்கள், அதுக்கப்புறம் தீர்க்க தரிசன வார்த்தைகள், ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல் சொன்ன எல்லாத்தையும் பழைய ஏற்பாடை முழுவதுமாக அறிந்தவர்கள் தான் இந்த யூத சமூகம். சோ யூத மத தலைவர்களா இருக்கு. அப்படி பார்க்கும் பொழுது இந்த கிறிஸ்துவின் சபையின் முதல் தலைவர்கள் என்ன, ட்ரைனிங்கே இல்லாதவர்கள், பயிற்சி பெறாது. சோ 2வது என்ன சொல்றாங்க, அன்எஜுகேட், பேதையானவர்கள் அல்லது படிப்பறிவு இல்லாதவர்கள். சோ உங்களுக்கு எழுத படிக்க கூட தெரியுமான்னு சொல்ற. சோ இப்படிப்பட்டவர்கள் எப்படி தைரியமா இருக்கு? சோ அவங்களுடைய தைரியத்திற்கு காரணம் என்ன? தைரியத்துக்கு அவங்க படிப்பறிவு இல்லை, தைரியத்திற்கு அவருடைய பயிற்சி இல்லை, தைரியத்திற்கு அவருக்கு ஒரு பதவி இல்லை. இப்ப யூதர ஆலோசனை சங்கத்துல மெம்பர் அப்படின்னா அது ஒரு பதவி, அது ஒரு கௌரவமான பதவி. சோ பதவி இல்லை, ஆனா இவங்க என்ன பேசுறாங்க, தைரியமா பேசுறாங்க. இதன் ரகசியம் என்ன அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி.
எதை ஆராய்ச்சி பண்ணணுமோ அதை ஆராய்ச்சி பண்ணலாம். இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரங்கிறத ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கல. ஆனா இவங்க ஏன் தைரியமா பேசுறாங்க? கண்டுபிடிச்சு என்ன கண்டுபிடிக்கிறாங்க? அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அதனாலேதான் இவ்வளவு தைரியம் என்று அறிந்தார். சோ அவங்களுடைய ரகசியம் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. என்ன ரகசியம்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்ன உலகத்தின் முடிவு வரையில் நான் உங்களுடனே கூட இருப்பேன். எல்லாருக்கும் நற்செய்தி அறிவிங்க. சோ அப்ப என்ன செய்யணும்? நான் உங்களுடனே கூட இருப்பேன். சோ யார் சொன்னது? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. உயிர் திறந்த இயேசு கிறிஸ்து சொல்ல வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால போய் என்ன செய்யுங்க? சீஷர்ல உருவாக்கு. அப்ப நான் உங்களுடனே. அப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர்களோடு கூட இருக்கிறார். அவரோடு கூட இவர்கள் இருந்து ஊழியத்திலே பயிற்சி பெற்றதையும் நினைவு கொடுத்து இவங்களுக்கு வந்த தைரியம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வருகிறது. அவருடைய உறவினாலே வருகிறது. அவரோடு கூட இருந்த பயிற்சினாலே, அவருடைய பழக்கத்தினாலே உருவாகிறது என்று சொல்லி அவங்க கண்டுபிடிச்சாங்க. கடைசி அவங்க என்ன செஞ்சாங்க? அழகாக கண்டுபிடிச்சிட்டாங்க. என்ன கண்டுபிடிச்சிட்டாங்க? இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கிறவர்கள் தைரியசாலி. பரிசுத்தாவின் வல்லமையை பெற்றதுனாலே அவர்கள் தைரியமாக சாட்சி சொல்கிறார்கள். சோ அவர்களை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க? உண்மைகள் அவர்கள் கர்த்தரால் வேதத்தில் கல்வி கற்று அவரால் பயிற்றுவிக்கின்றனர். உண்மையை பார்க்கும் பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 3 வருஷங்கள் அவருக்கு என்ன செஞ்சார்? பயிற்சி கொடுத்தார். சோ ஒரு கமாலியலை போல ரபி மூலமாக அவர்கள் பயிற்சி பெறவில்லை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர்களோடு கூட இருந்தார். 3 ஆண்டு அவர்களோடு கூட பிரயாணம் பண்ணார். அவர்களோடு கூட சேர்ந்து அற்புதங்களை செய்தார். அவர்களோடு போதித்தார். சோ இதையெல்லாம் பயிற்சி, இதெல்லாம் கல்வி. இந்த பயிற்சியும் கல்வியும் அவர்களுக்கு போதுமானதாய். சோ அனனியா, கைபாஸ், அன்னாஸ், கைபாஸ் போன்றவர்கள் போல இவர்கள் பயிற்சி பெறவில்லை. வித்தியாசமான பயிற்சியை பெற்றார். அந்த பயிற்சி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட உள்ள உறவு. சோ இதுதான் முக்கியம். இன்றைக்கு ஊழியத்துல என்ன முக்கியம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறோம். பவுல்கள் என்ன சொல்றாரு? நான் விசுவாசிப்பவர் இன்னார் என்று அறிந்தேன். அதே போல அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை அறிந்து கொள்ளும்படியாய் நான் பிரயாசப்பட்டேன். அறிதல் என்ன அறியணும்? இயேசு கிறிஸ்துவை. சோ இன்னொரு இடத்துல அவர் சொல்றாரு, ஆண்டவருடைய அன்பின் ஆழத்தையும் அகலத்தையும் உயரத்தையும் நான் அறிந்து கொள்ள பிரயாசம். சோ இதைதான் நாம் அறிந்தோம். சோ இன்னொரு இடத்துல கர்த்தருடைய கிருபை அவருக்கு போதும் என்பதை அறிந்து. சோ இந்த அறிவு தான் முக்கியமாகும். இது எப்படி உண்டாகுது? ஆண்டோடு கூட நெருக்கமான ஐக்கியம், அதோடு வேத வசனத்தின் அறிவு. சோ இதை அவர் பெற்றிருந்தார். சோ அண்ணா, கைப்பா போன்றவர்கள் இருந்த கல்வி அறிவு கிடையாது, ஆண்டவரிடத்திலிருந்து கற்றுக்கொண்ட அறிவு. சோ அதே போல சபை சரித்திரத்தில் நாம் பார்க்கணும். எத்தனையோ தேவனுடைய ஊழியக்காரர், படிக்காதவர், படிப்பறிவில்லாதவர், பள்ளிக்கூடம் போக வசதி இல்லாதவர்களை ஆண்டவர் பயன்படுத்த. சோ ஆண்டவர் பயன்படுத்துவதற்கு ஒரு மனிதன் என்ன செய்யணும்? தன்னை அர்ப்பணிக்க வேண்டும். அதுதான் முக்கியம். அவைலபிலிட்டி. ஆண்டவரை நீ என்னை பயன்படுத்தும் என்று சொல்லி அர்ப்பணிப்பு தான் அவசியம். ஸோ வில்லியம் கேரியை பற்றி ஒருவேளை நாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ வில்லியம் கேரி என்ன செய்யறாரு? ஒரு தச்சன்ல ஒரு செருப்பு தைக்கிறவராக அவரை ஏளனமா வந்து சொன்னாங்க. ஸோ உன்னுடைய குடும்பம் செருப்பு தொழில் பண்ணிட்டு இருந்தாங்க, காப்லர் பிசினஸ். ஸோ வில்லியம் கேரி சொன்னாராம், எங்களுடைய பெற்றோர் ஷூ பிசினஸ் பண்ணது, பழைய செருப்பை தைக்கிறவர்களா இருந்து. ஸோ அவரை ஆண்டவர் தெரிஞ்சுக்கிறார். ஒரு செருப்பு தைக்கிற ஒரு மனிதனை ஆண்டவர். ஸோ அவர் வாழ்க்கையை நாம் படிக்கும் பொழுது அவர் என்ன செய்யல? ஸ்கூலுக்கு போக வாய்ப்பே இல்லை. அவர் தானாகவே கிரேக்க மொழியை கற்றார்.
தானாகவே லாத்தின் மொழியை. சோ இதெல்லாம் தானாகவே சிறுத்தைத்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு புத்தகத்தை திறந்து வைத்து அதை வாசித்துக் கொண்டே வேலை அதே சமயத்துல உலக மேப்பை ஒன்று வைத்து அந்த மேப்பை வச்சு ஆண்டவரே இந்த மக்களுக்கெல்லாம் ஆண்டு வச்சு. ஸோ செருப்பு தைக்கிற தொழில் அதோடு கூட வாசிக்கின்ற காரியம் மனம் ஜெபமான நிலை. ஸோ அப்படி இருந்ததுனாலதான் ஆண்டு நினைக்கிற இந்தியா கொண்டு வந்து 41 மொழியில சொல்றாங்க. புதிய ஏற்பாட்டை மொழிபெயர்த்தார். ஸோ ப்ரொஃபசர் இன் சயின்ஸ், ப்ரொஃபசர் இன் பெங்கால் என்று சொல்லி அவருக்கு என்ன செய்யறாரு? கவர்மெண்ட் அவர் பதவி. ஸ்கூலுக்கே போகாதவர் என்ன செய்யறாரு? ஸோ பெங்காலி சான்ஸ்கிரிட் மொழியில இந்தியர்கள் யாரும் இல்லை கற்றுக் கொடுக்க, அவர் தான் கற்றுக். ஸோ ஆண்டவர் யாரையும் பயன்படுத்த அர்ப்பணிப்பு தேவை. ஸோ ஆண்டவர் முழுவதுமாய் அர்ப்பணித்த மனிதர்கள் சாதித்த காரியம் உலகங்களிலும் பல பல காரியங்கள். ஸோ இங்க என்ன பார்க்கிறோம்? இந்த ஆலோசனை சங்க தலைவர்கள் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து அவங்க சர்ச்சையே பண்ண. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தாங்க. அது வரைக்கும் கதை விட்டுட்டு இருந்தாங்க. என்ன கதை விட்டுட்டு இருந்தாங்க? அங்கு வேலை பார்த்து கொண்டிருந்த அல்லது அந்த கண்காணித்துக் கொண்டிருந்த அந்த கல்லறையை கண்காணித்துக் கொண்டிருந்த சோல்ஜர் சேவகர்களுக்கு பணத்தை கொடுத்து இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை, அவர் என்ன செஞ்சாங்க? சீஷர் வந்து அவருடைய சரீரத்தை திருடி கொண்டு போனார்கள் என்று சொல்லும்படியாக பணம் கொடுத்தவர். சோ இப்ப என்ன செய்ய முடியாது? இப்ப இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி மறுதளிக்க. சோ இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலை அவர் மறுதளிக்க முடியாது. அடுத்தாப்புல அந்த உயிர்த்தெழுதலினுடைய விளைவாக ஒரு மனிதன் என்ன செய்யறான்? சுகம். சோ ஒவ்வொரு நாள் அவனை தூக்கி கொண்டு வந்து அலங்கார வாசல்ல உட்கார வைக்கப்படுகிறவன், வாழ்நாளிலே இதுவரைக்கும் நடக்காதவன் இப்பொழுது நடக்க முடிகிறது. எதனால் நடக்க முடியுது? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நடக்க முடிகிறது. சோ இதுல என்ன பார்க்கிறோம்? ஆண்டவர் செய்த அற்புதத்தை அவர்களால் மறுதளிக்க முடியாது. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதை மறுதளிக்க முடியல. இயேசு கிறிஸ்துவின் நாமம் வல்லமில்லை என்று மறுதளிக்க முடியவில்லை. சோ இந்த மனிதன் அற்புத சுகம் பெற்றான் என்று அவர்களால மறுதளிக்க முடியல. இதுக்கெல்லாம் அவங்களுக்கு சாட்சி. இந்த சாட்சிகளை பார்த்த என்ன செய்யணும்? மனம் திரும்ப வேண்டும். ஆனா என்ன செய்யறாங்க? மனதை கடினம். இன்றைக்கு அப்படிதான் பார்க்க. ஆண்டவர் செய்கிற அதிசயமான காரியங்கள், அற்புதமான காரியங்களை பார்க்க. ஆனா என்ன செய்யறாங்க? மனதை கடினம். எத்தனையோ சம்பவங்கள். ஈரோட்டில் இருந்த ஒரு மாஸ்டர் தன்னுடைய அனுபவத்தை சொல்லிட்டு இருந்தார். அவர் ஒரு பெண், அந்த ஊர்லேயே அந்த கிராமத்திலேயே பணக்கார குடும்பம். அந்த பெண்ணுக்கு என்ன கேன்சர், இவ்வளவு மருந்து சாப்பிட்டாங்க. ஒரு நாள் ஆலயத்துக்கு வந்து ஜெபித்த போது ஆண்டவர் அற்புதம் செய்தார். ஆனா அவருடைய கனவு இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ள சபைக்கு போகக்கூடாது. ஜெபம் பண்ணாங்க, சுகம் கிடைச்சிருச்சு. நீ போய் என்ன செய்ய? ஒரு காணிக்கையை போட்டுட்டு வா, அவ்வளவுதான். வேற எதுவும் நீ என்ன செய்ய வேண்டிய அவசியம். சரி, இப்படி ஆண்டவர் செய்த அற்புதம் உண்மைதான். அவர்தான் ஜீவனுள்ள தேவன். ஆனா என்ன செய்ய? அவருக்கு ஒரு காணிக்கை கொடுத்துட்டு நீ வாட்டலப்பா. சோ இந்த மனப்பான்மை இன்றைக்கு நாம் பார்க்கணும். இதே போலதான் யூத ஆலோசனை சங்கத்தினர் யோசிச்சார். சரி, அவர் சுகம் கொடுத்தார், ரைட்டு, ஒரு காணிக்கையை போட்டு போ. நான் ஆலயத்துக்கு காணிக்கை வந்து அவங்களுக்கு தான் நல்லா. என்ன செய்ய? நீ சாம காணிக்கை போட்டுட்டு போ. நீ என்னத்துக்கு சாட்சி சொல்லிட்டு இருக்க? நீ ஏன் பிரசங்கம் பண்ண? அதான் அவங்களுடைய கேள்வி. சோ அப்ப என்ன சொல்றாரு? அந்த 2 சீசர்களையும் சுகம் பெற்றவனையும் என்ன செய்யறாங்க? வெளியே போச்சுட்டாங்க. வெளியே போய் காத்திருங்கள். அப்ப மற்றவங்களால் விவாதித்தார். மற்ற 70 பேராவது குறைஞ்சது வந்திருப்பாங்க. அவங்க என்ன செய்யறாங்க? ஆலோசனை பண்றாங்க. சோ ஒரு அற்புதம் நடந்திருக்கு. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார்கள் உண்மையாகி போச்சு. சோ இவங்க தைரியமா சொல்றாங்க. சோ இந்த சூழ்நிலையை நம்ம என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி
அவர்கள் ஆலோசனை சங்கத்திலே விவாதிக்கிறார்கள். இந்த விவாதம் எப்படி லூக்காவுக்கு தெரியும்? லூக்கா அங்க இருந்தாரா? லூக்கா அங்க இல்லை. யார் இருந்தார்? சவுல் அங்கே இருந்தார். சவுல் என்ன சொல்றாரு? அப்போஸ்தலர் 26:10 தான் என்ன செய்றாரு? ஸ்தேவான் மறைக்கும்படியாக செய்யும் பொழுது இவர் என்ன செய்றாரு? அவர் தன்னுடைய வாக்கை கொடுத்தார், ஓட் பண்ணார், ஆதரவு கொடுத்தார். எப்படி ஆதரவு கொடுத்தாரு? அவர் யூத ஆலோசனை சங்கத்திலே உறுப்பினராக இருந்தார். சோ அவங்க என்ன ஆலோசனை பண்ணாங்கன்னு சொல்லி எப்படி தெரியும்? லூக்காவுக்கு எப்படி தெரியும்? சவுல் மனம் திரும்பின பின்பு மிஷினரி பயணம் செய்யும் பொழுது கண்டிப்பாக கப்பல்களில் அவர் பயணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது பவுல் லூக்காவுக்கு தெரிவித்திருக்க வேண்டும். சோ அதனாலதான் நமக்கு என்ன செய்யுது? அங்க தனியாக அவங்க கூடி என்ன பேசுனாங்கன்னு நமக்கு தெரியும். சோ அங்க என்ன பார்க்கணும்? பேதுரும் யோவானும் வருங்கால அப்போஸ்தலருக்கு சாட்சி கொடுப்பதை அறிந்திருக்கவில்லை. பேதுரும் யோவானும் அங்க போய் சாட்சி சொன்னாங்க. அவங்களுக்கு அது தெரியாது. என்ன தெரியாது? அங்கு அவர்களுடைய சாட்சியை, அவருடைய தைரியத்தை கண்ட ஒருவன் முன்னாடி ஒரு பலத்த ஆண்டவர் பயன்படுத்துகிற ஒரு அப்போஸ்தலனாய் வருவான் என்று அவர்களுக்கு தெரியாது. சோ நிறைய நேரத்துல நம்ம சாட்சி சொல்லும் பொழுது, ஆண்டவருடைய வசனத்தை பகிர்ந்து கொள்ளும் பொழுது, அல்லது நம்ம சண்டே ஸ்கூல்ல டீச் பண்ணும்போது நம்ம யாருக்கு டீச் பண்றோம்னு தெரியாது. அவர்கள் மத்தியில் இருந்து ஆண்டவர் பவுலை போன்ற வல்லமையுள்ளவர்களை எழுப்ப முடியும். இங்கதான் பார்க்கணும். பேதுரு யோவான் நினைச்ச தைரியமா சாட்சி சொல்றாங்க. யாரு கேட்பாங்க, கேட்க மாட்டாங்க, யாரு நிராகரிப்பாங்க, அதெல்லாம் தெரியாது. ஆனால் அது தைரியமாய் சாட்சி. அந்த சாட்சி ஒரு மனிதனை தொடுகிறது. இந்த தொடுதல் ஆரம்பமாயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் என்ன ஆகுது? சவுல் பவுலாக மாறி தேவனுக்கு என்று வல்லமையான சாட்சியா இருக்கு. சோ ஒரு அதிசயம் உண்மையாக நடந்துள்ளது என்பதை தலைவர் ஒப்புக்கொண்டார். இருப்பினும் அவர் சத்தியத்தை ஏற்க மறுத்து தேவ சித்தத்திற்கு ஒப்புக் கொடுக்க மனதில்லாதவர்களாய் இருந்தார். தெய்வ சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்க மனம் இல்லை. அவங்க என்ன சொன்னாங்க? இந்த நாமத்தினால் நீ பேசக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால பிரசங்கம் பண்றது நிறுத்து. நீ வேற என்ன வேணாலும் செய். ஏழைகளுக்கு உதவி செய்ய, அவங்களுக்கு சாப்பாடு கொடு, இல்ல அவங்க நடக்க வை, அவங்களுக்கு வீல் சேர் கொடு. சோ நீ என்ன வேணாலும் செய். துணி கொடு, என்ன வேணாலும் செய். ஆனா இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பேசக்கூடாது, பிரசங்கம் பண்ண. சோ இன்னைக்கு நம்மள்ட்ட அதான் சொல்றாங்க. சோ மதர் தெரசாவா ரோட்ல கிடக்குற சாகுறவங்கள உதவி செய்யறாங்களா? செய்யணும். அதை மட்டும் செய். பள்ளிக்கூடம் நடத்தீங்களா? ஆனா இயேசு கிறிஸ்து மட்டும் சொல்றாரு. காலேஜ் நடத்துறீங்களா? நடத்தும். ஆனா இயேசு கிறிஸ்து நாமத்தை சொல்றாரு. சத்தியத்தை அறிவிப்பதற்கு தடை விதித்தார். இது எங்க ஆரம்பிச்சிச்சு? 2000 வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சு. எங்க ஆரம்பிச்சிச்சு? எருசலேம்ல ஆரம்பிச்சு. இதை யார் செய்தார்கள்? அரசியல்வாதிகள் செய்யல, மத தலைவர்கள் செய்யல. இன்றைக்கும் நம்ம அதைத்தான் நம்ம பார்க்கணும். எதிர்த்து பேசக்கூடாது. இயேசு கிறிஸ்து நாமத்தை பேசணும், சுவிசேஷத்தை பேசணும். சோ இப்படி அவர்கள் தடை செய்ய அதுக்கு என்ன ரெஸ்பாண்ட் பண்ணாங்க? சொன்னாங்க, பேதுரும் யோவானும் தேவனுக்கு செவி கொடுப்பதை பார்க்க உங்களுக்கு செவி கொடுப்பது தேவனுக்கு முன்பாக சரியாகுமா? நியாயமா இருக்குமா? ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிய வேண்டுமா? மனிதர்களாகிய உங்களுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவர் கொடுத்த இறுதி கட்டளை உலகமெங்கிலும் போய் நற்செய்தி அறிவித்து பிதா குமாரன் பரிசுத்தாவினாலே ஞானஸ்நானங்கள் கொடுங்கள் என்று தேவனுடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்து சொன்னதற்கு கீழ்ப்படிய வேண்டுமா? அல்லது யூத ஆலோசனை சங்கத்திலே வீட்டிருக்கிற உங்களுடைய குரலை நாங்கள் கேட்க வேண்டுமா? எது சரி, எது நியாயம், எது நீதி என்று சொல்லி பேதுரும் யோவானும் கேட்டார்கள். இன்றைக்கும் நமக்கு அதான். மனிதர்கள் அமைதியா இருக்குன்னு சொன்னா அமைதியா இருக்குமா? ஊழியம் செய்யாது என்று சொன்னால் ஊழியம் செய்யாம இருக்குமா? சபை நடத்தக்கூடாதுன்னு சொன்னா சபை நடத்தாம இருக்குமா? நற்செய்தி அறிவிக்க கூடாதுன்னு சொன்னா அறிவிக்காம இருக்குமா?
யாருக்கு கீழ்ப்படிய வேண்டும்? கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும். சோ என்ன பார்க்கணும்? மனித அதிகாரிகள் சட்டம், அரசியல் சட்டம் தேவனுடைய சட்டத்திற்கு விரோதமாக நேரடியாக முரண்படும் பொழுது நம்ம என்ன செய்யணும்? தேவனுடைய சட்டத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். மனிதனுடைய சட்டத்திற்கு கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு தேசத்தில் உள்ள எல்லா சட்டங்களும் கீழ்ப்படியும். ஆனால் அந்த சட்டங்கள் ஏதாவது தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாக, தேவனுடைய சட்டத்துக்கு விரோதமாக இருக்கும் என்றால் அதற்கு கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை. அதான் நமக்கு இருந்து கட்டுப்படும். பேதுரு, யோவான் என்ன சொல்றாங்க? மனித சட்டத்துக்கு நாங்கள் உட்பட்டவர்கள் அல்ல, தேவனுடைய சட்டத்திற்கு கட்டுப்பட்டார். இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்க கூடாது என்று சொல்வதற்கு மனிதர்களுக்கு அதிகாரம் இல்லை, அரசியல்வாதிகளுக்கு அதிகாரம் இல்லை, தேச தலைவர்களுக்கு அதிகாரம் இல்லை. இது தேவன் கொடுத்த இறுதி கட்டளை. அதனால நாங்க என்ன செய்வோம்? தேவனுடைய கட்டளையை நிறைவேற்றுவோமே தவிர நீங்கள் சொல்கின்ற காரியத்தை கேட்பது நியாயமா இருக்காது, அது சரியா இருக்காது, அது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி தைரியமாக சொன்னார். சோ அப்ப என்ன பார்க்கிறோம்? அவங்களால தண்டிக்க முடியவில்லை. ஏன் தண்டிக்க முடியவில்லை? அந்த அற்புதத்தை பார்த்த மக்கள் தேவனை மகிமைப்படுத்துவதனால, தேவன்னா யார்? யெகோவா தேவனை மகிமைப்படுத்துகிறார். சோ அப்படி தேவனை மகிமைப்படுத்தும் பொழுது அவங்களை என்ன செய்யணும்? அவங்கள கட்டுப்படுத்த முடியாது. அதனால மக்களுக்கு பயந்தாங்க. சோ ஒருவேளை அந்த மக்கள் என்ன செய்யலாம்? யூத ஆலோசனை சங்கத்தின் தலைவர்கள் மீதே எதிராக புறப்பட்டு ஒரு கலவரம் உண்டாகும். அதனால பயப்படுறாங்க. சோ அவர்கள் என்ன செய்ய முடிஞ்சிச்சு? மக்கள் எல்லாம் இவங்க சார்பா போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி மக்களுடைய மனதை புரிந்து கொள்ள முடிந்தது. ஆனால் தேவனுடைய சித்தத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை. என்ன பரிதாபம்! சைக்காலஜி தெரியுது. என்ன சைக்காலஜி? மனிதர்கள் என்ன யோசிக்கிறாங்க, மனிதர்கள்லாம் அவங்க பட்சமா இருக்கிறாங்களே அப்படின்லாம் தெரியுது. அதை கண்டுபிடிக்க முடியுது. அதுக்கு பகுத்தறிவு இருக்கு. ஆனா தேவனுடைய சித்தத்தை, சத்தத்தை கேட்க பகுத்தறிவு இருக்கு. எவ்வளவு பரிதாபம்! அவர்கள் மத தலைவர்கள், ஆனால் தேவனுடைய சித்தத்தை தெரிந்து கொள்ள முடியவில்லை. அதனால என்ன செய்யறாங்க? அவங்களை பயமுறுத்தி என்ன சொல்றாங்க? நீங்க செஞ்சீங்கன்னா நாங்க என்ன செய்வோம்னே தெரியாது, என்ன நடக்கும்னே தெரியாது அப்படின்னு ஒரு மிரட்டல் விட்டு இன்னைக்கு அப்படிதான் செய்வாங்க. என்ன செய்வோம் தெரியாது, செஞ்ச பிறகுதான் தெரியும் அப்படிமா. சோ இதற்கெல்லாம் யோவானும் பேதுரும் பயப்படவில்லை. சோ பேதுரும் யோவானும் சக அப்போஸ்தலர்களும் மற்றவர்களும் திரும்பி வந்து நடந்ததை சொல்றார். இவங்க எல்லாம் டென்ஷனா உட்கார்ந்துருக்காங்க. சர்ச்சு 2 பேரை கூப்பிட்டு போனாங்களே, என்ன செய்ய போறாங்க? சோ இதே போல யூத சங்கத்துலதான் இயேசு கிறிஸ்துவை கூப்பிட்டு போனாங்க. அவர் என்ன செஞ்சாங்க? சிலுவையில் அறைகிறதுக்கு ரோம அதிபதியாகிய பிலாத்து கையில ஒப்படைச்சாங்க. இவங்களை என்ன பண்ண போறாங்களோன்னு சொல்லி பயந்துட்டு இருப்பாங்க. அவர்கள் வந்து நடந்த காரியங்களை சொல்லுகிறார். சோ அதை கேட்டது என்ன செய்யறாங்க? நம்ம ஜெபம் பண்ணுவோம், போய் போராட்டம் நடத்துவோம், உண்ணாவிரதம் பண்ணுவோம் சொல்லி நம்ம என்ன செய்வோம்? ஜெபம். சோ அவர்கள் ஒரே குரல் சத்தமாக ஒரே குரலில் சத்தமாக எல்லாரும் சேர்ந்து ஒரே குரலில் ஜெபித்திருக்கலாம், அல்லது ஒருவர் சத்தத்தை உயர்த்தி ஜெபித்திருக்கலாம், மற்றவங்க என்ன செய்யிருப்பாங்க? ஆமீன்னு சொல்லி அந்த ஜெபத்திற்கு அங்கீகாரம் கொடுத்தார். அவங்க என்ன ஜெபம் பண்ணாங்க? சீசர்கள் பிரசங்கிக்கவும், சீசர்கள் செய்யணும், தைரியமாய் பிரசங்க, சீசர்கள் குணப்படும், அற்புதம் அடையாளங்களை செய்ய வேண்டும். செய்வதற்கு அவங்க என்ன தேவை? தைரியம் தேவை. அவங்க எது சொல்லல, ஆண்டவரே ஆலோசனை சங்கத்தில் உள்ளவங்க எல்லாத்தையும் நீர் ஒண்ணும் இல்லாம போய் ஆக்கி போடும்,
அல்லது இவங்க கொண்டு ஒரு எல்லா சட்ட திட்டங்களையும் ஒன்றும் இல்லாம ஆக்கி கொள்ளும். இவங்களுக்கு எதிர்ப்பு வராம பார்த்துக்கொள்ளும் அப்படின்னு தான் கொஞ்சம் என்ன செஞ்சாங்க. சீஷர்களுக்கு தேவையே தைரியம். சோ உபத்திரம் வந்தா எப்படி ஜெபிக்க வேண்டும்? அப்போஸ்தலர் 4 கிறிஸ்தவர்கள் ஊழியக்காரர்கள் தைரியமாய் பிரசங்கிக்க. என்ன தேவை? தைரியம் தேவை. நிறைய நேரம் நம்ம ஜெபம் பண்றோம், பாதுகாப்பாக தேவை என்ன? தைரியம். சோ முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள்? அவருடைய மனநிலை என்ன? அவருடைய ஜெப வாழ்க்கை என்ன? நம்முடைய ஜெப வாழ்க்கை என்ன? ஆண்டவர் ஜெபத்துக்கு பதில் கொடுத்தாரு. எப்படி பதில் கொடுத்தார்? பரிசுத்தாவியான அவர்களை ஆட்கொண்டது. அந்த இடம் என்னது? அசைக்கப்பட்டது. வீடு அசைக்கப்பட்டது. எப்படி வெந்தயகோஸ் நாள் அன்று ஆவியானவர் வந்த பொழுது அந்த இடம் அசைந்ததோ அதே போன்ற ஒரு அனுபவத்தை பெற்றார், தைரியத்தை பெற்றார். உபத்திரத்தை எப்படி கையாளுறது நம்ம இதுல பார்க்க முடியும். அவங்க ஜெபிக்கும் போது என்ன செய்யறாங்க? சங்கீதத்தில் ஒரு வசனத்தை எடுத்து மேற்கோள் காட்டி ஜெபித்தார். ஜெபிக்கும் பொழுது என்ன செய்யணும்? குடியளவு நம்ம என்ன செய்யலாம்? வசனங்களை மேற்கோள் காட்டி ஜெபிக்க வேண்டும். இங்க என்ன? சங்கீதம் 2 பேசணும். கர்த்தாவே, நீர் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனாய் இருக்கிறது. அவர்கள் தங்கள் ஜெபத்திலே அதை மேற்கோள் காட்டி என்ன செய்தாங்க? சொன்னாங்க, கர்த்தருக்கு விரோதமாக, அவருடைய கிறிஸ்துக்கு விரோதமாக பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் கூட்டம் கூடினார்கள் அப்படின்னு சொல்லி அங்க போட்டு. பரலோகத்தில் சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறவர் நகைப்பார். சங்கீதம் 2 தெளிவா வாசிக்கணும். அதை சொல்றான். நீர்தான் சிங்காசனத்தை விட்டு, நீரே ராஜரிகம், நீரே உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை என்ன செய்கிறீர்? சிங்காசனத்திலே உட்கார வைத்திருக்கு. உலகத்தில் உள்ள ராஜாக்கள் அதிகாரிகள் என்ன செய்ய வேண்டும்? அவர் முன்பாக படிந்து கொள்ள வேண்டும், அவர் பாதத்தை முத்தமிட வேண்டும். அதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆனா இவங்க என்ன செய்யறாங்க? கட்டுக்களை அறுப்போம், இவள் கொண்டு வந்து பந்தங்களை அறுப்போம் அப்படின்னு சொல்லி மேட்டிமையாய் பேசினார். அந்த சங்கீதத்தில் இருந்த வசனத்தை எடுத்து இவர்கள் ஜெபிக்கிறார்கள். நம்முடைய ஜெபம் சிறப்பான ஜெபமாய் அமைய வேண்டும் என்றால் வேத வசனங்களை அறிந்திருக்க வேண்டும், வேத வசனங்களை மேற்கோள் காட்டி ஜெபிக்க வேண்டும். அதனாலதான் வேத வசனத்தை மனப்பாடம் பண்ணுவது அவசியமாயிருக்கு. அப்பதான் என்ன செய்ய முடியும்? ஆண்டவரே, நீ இந்த வசனத்தை சொல்லி இருக்கிறீர், எனக்கு இரக்கம் பாராட்டு ஜெபி. அல்லாவிட்டால் என்ன ஆகும்? அது நம்முடைய வார்த்தைகளாகும். ஆண்டவருடைய வசனத்தை நாம் உச்சரித்து அதை மேற்கோள் காட்டி ஜெபிக்கும் பொழுது அது ஆவியானவர் நமக்குள் இருந்து ஜெபிக்கிற ஜெபமாய் மாறும். அதனாலதான் வேத வசனங்களை அறிந்து கொள்வது, மனப்பாடம் செய்வது அவசியம். அவங்க என்ன செய்யறாங்க? சங்கீதம் 2 மேற்கோள் காட்டி ஜெபம் பண்ணி அவங்க என்ன செய்யறாங்க? ஒரு அன்பிலே நிலைத்திருந்தார். அது ஒரு பக்கம் நடக்குது உபத்திரம், இன்னொரு பக்கம் சபைக்குள்ள நடக்குது அன்பிலே நிலைத்திருந்தார். ஒருவருக்கு ஒருவர் அக்கறை காட்டினார். லூக்கா இந்த சம்பவத்தை எழுதிட்டு அங்கு எருசலேம் சபையில் நடக்கிறது எழுதுறாரு. என்ன எழுதுறாரு? அப்போஸ்தலர் மீது தேவ வல்லமை இருந்தது, அவர் சாட்சிகளாயிருந்தனர். அனைவரும் தேவ கிருபையை அனுபவித்தனர். பூரண வல்லமையும் பூரண கிருபையும் இருந்தது. உபத்திரம் இருந்தது, அதோடு கூட தைரியம் இருந்தது. அந்த தைரியத்துக்கு காரணமாய் தேவனுடைய கிருபை இருந்தது, தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டது. தேவனுடைய வல்லமையும் கிருபையும் வெளிப்பட்டதுனாலே ஒருமனப்பட்டவர்களாயிருந்தார், அன்பு நிறைந்தவர்களாயிருந்தார், ஒருமனமாய் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். அதற்கப்புறம் என்ன நடக்குது? அவர்கள் நசிறாங்க, தங்களுக்கு ஒரு சமூக வாழ்க்கையை ஏற்படுத்திக் கொண்டார்.
எல்லாரும் ஏன் சொத்து உன் சொத்துன்னு சொல்லாம் எல்லாவற்றையும் பொதுவாக வைத்து அவங்க என்ன செய்தாங்க, அனுபவிக்காங்க. நிலங்கள், வீடுகள் இதெல்லாம் என்ன செய்தாங்க, விற்று ஒரு சமூகமாக இருந்து என்ன செய்யறாங்க, ஆரம்பிச்சாங்க. அது சரியான மாடல் இல்லை. இருந்தாலும் அதுல என்ன பார்க்கணும், தியாகத்தன்மை, ஒருமனப்பாட்டு, அவர்கள் ஒரு மனமாய் வாழ வேண்டும் என்பது அவர்கள் குறியாயிருந்தார். அதோடு கூட ஒருவருக்கொருவர் உதவி செய்யும், மற்றவர்களுக்கு உதவி செய்வது, நம்மை விட திறமைகளிலே அல்லது பணத்திலே குறை உள்ளவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அந்த காரியத்தை நம்ம என்ன பார்க்கணும், அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 34 37 பார்க்கணும். அதோடு கூட இன்னொருத்தரை குறித்து வாசிக்கிறோம், பர்னபாவை குறித்து வாசிக்கிறோம். பர்னபா இதெல்லாம் சொல்லிட்டு, லூக்கா இதெல்லாம் சொல்லிட்டு பர்னபாவை அறிமுகம் அவர் எழுதுவதில் ஒரு நோக்கம். அவர் என்ன செய்யறார், ஒரு முக்கியமான பர்சனாக பின்பாக நடக்கின்ற ஒரு மிஷனரி இயக்கத்திற்கு முக்கிய தலைவர்களில் ஒருவராக பர்னபா வருவார். பர்னபா எப்படி வந்தார் அந்த நிலைக்கு, முதலாவது என்ன செய்யறாரு, உடைமைகளை அளிக்கிறார். என்ன செய்யறாரு, தாராளத்தன்மை இருந்த உடைமைகளை மற்ற விசுவாசிகளை போல அவரும் அவருடைய மனைவி அதை விற்று கொடுத்தார். இரண்டாவது வார்த்தைகளினால் தாராளமாக. பர்னபாவுடைய குணத்துல முக்கியமான குணம் என்ன, மற்றவர்களை உற்சாகம், மற்றவர்களை இன்ஸ்பயர் பண்ண. பின்னாடி நம்ம வாசிக்கும் பொழுது பவுல் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு சீசனாய் மாறின பிறகு எல்லாரும் பயந்துட்டு இருந்தாங்க, ஒருவேளை இவர் ஒரு ஸ்பை மாதிரி, வேவு பார்க்கிற மாதிரி வந்திருக்கான் போல அப்படின்ட்டு பக்கத்துல போறதுக்கே பயந்தாங்க. ஆனால் பர்னபா பவுலை தன்னோடு பேச போய் ஒரு ஆறுதலான வார்த்தையில பேச. பர்னபாவுடைய ஊழியம் என்ன, மற்றவர்களை ஸ்திரப்படுத்த, மற்றவர்களை உற்சாகப்படுத்த. பர்னபா இல்லைன்னா பவுல் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. ஆண்டவர் வேற பர்னபா இருக்கு, ஆனா பர்னபா போன்ற ஒருவர் கண்டிப்பாக தேவை. என்ன பார்க்கிறோம், அவர் பொருட்கள் மட்டும்தான் தாராளம், தன்னுடைய வார்த்தையிலே தாராளம், தன்னுடைய நேரத்திலே தாராளம். நிறைய பேர் யோசிக்கிறாங்க, பணம் இருந்தால்தான் மற்ற உதவி செய்யணும். பணம் மற்றும் உதவி செய்வதற்கு இல்ல, நேரத்தின் மூலமாக உதவி செய்யும், வார்த்தைகள் மூலமாக உதவி. ஒரு வார்த்தை, ஒரு போன் கால் ஒருவருடைய வாழ்க்கையை மாற்ற முடியும். இங்கு பர்னபாவை அறிமுகம் செய்தார். அவரை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, ஆறுதலின் மகன் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆறுதலின் மகன், கம்ஃபர்ட், மற்றவருக்கு ஆறுதல் கொடுக்க. அவர் கூட இருந்தார்னா என்ன கிடைக்கும், ஆறுதல் கிடைக்கும். வார்த்தையினாலே ஆறு, வசனத்தினாலே ஆறு. அவர் ஒரு லேவியனாக இருந்தார் சொல்லப்பட்டது. லேவியர்களுக்கு சொத்துக்கள் கிடையாது, நிலங்கள் கிடையாது. ஒரு வேலை என்ன சொல்றாங்கன்னா, பர்னபாவுடைய மனைவி ஒரு வேலை மற்ற கோத்திரத்தை சேர்ந்தவர், அவனுக்கு உரிய சொத்துக்களை என்ன செஞ்சிருக்கலாம், பர்னபா குடும்பமாக விற்று அதை பொது சொத்தாக மாற்றியிருக்கலாம். என்ன செய்யறாங்க, சொந்த சொத்துக்களை விற்று பொது சொத்துக்களாய் மாற்றினார்கள். இன்னைக்கு என்னாச்சு, பொது சொத்துக்கள் எல்லாம் மாற்றி சொந்த சொத்துக்களாய் மாற்றி எல்லா ஊழியர்களும் அதான் ஆண்டவருடைய நாமத்தினாலே காணிக்க வாங்குறாங்க. அத கடைசியில் என்ன செய்யறாங்க, குடும்ப சொத்துக்களாய் மாற்றி. சபை எப்படி வளரும், அங்கே என்ன பார்க்கிறோம், தனி சொத்துக்களை பொது சொத்துக்களாய் கொடுத்தார். இன்னைக்கு என்ன ஆகுது, தலையிலம். அதனால 3000 5000 பேரா வளர வேண்டிய சபை 5000 3000 குறைந்து போகுது. அதான் உண்மை நிலை. தியாகம் இல்லை, தாராள மனப்பான்மை. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தில் பல பாடங்களை நாம் கற்றுக்கொள்ளும். என்ன பார்க்கணும், உபத்திரம்,
நமக்கு ஒரு சவாலாக இருக்கு. அன்றைக்கு எப்படி யோவானும் பேதுரும் சவாலை சந்தித்தார், அதே போல துணித்தலுடன் சந்திக்க வேண்டிய நேரம். துணிச்சலோடு கூட மக்கள் சந்திக்கல, ஜெபத்தோடு சந்தித்தார். ஜெபத்தோடு மட்டும் சந்திக்க, வளர்ச்சியோடு சந்தித்தார். ஏன்னா ஆண்டவர் சபையை வளர்த்திக்க. இன்றைக்கு ஏன் திடீர்னு சொல்லி இந்தியா முழுவதும் உபத்திரம் கூடிடுச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிக்கிறாங்க. அதற்கு காரணம் என்ன? சபை வளர்ந்து விட்டது. முன்னாடி சபை அப்படின்னா எங்கேயோ தேடிச்சு செல்ல வேண்டும். வட இந்தியாவில் அப்படி எத்தனையோ ஒரு 100 கிலோமீட்டர் போனா ஒரு சபையை பார்க்கும். இன்றைக்கு அப்படி கிடையாது. ஆல்மோஸ்ட் ஒரு 4 கிராமம் தாண்டினா ஒரு சபையை. அப்ப என்ன ஆயிடுச்சு? சர்ச் இஸ் விசிபிள். எல்லாரும் பார்க்கக்கூடிய அளவுக்கு இந்தியாவில சபை வளர்ந்து, அதனாலதான் அவங்களால நினைக்க முடியல, பொறுத்து கொள்ள முடியவில்லை. அதனாலதான் உபத்திரம் பெருகிட்டே இருக்கு. சோ அப்படி உபத்திரம் வெளியே இருந்து நமக்கு வரும்பொழுது சபைக்குள்ளே அன்பு, அக்கறை, பகிர்வு அதிகமாக வேண்டும். அது அங்க நடந்துச்சு. எருசலேம் சபை என்ன செஞ்சு ஒருவருக்கு ஒருவர் ஆறுதலாக, ஒருவருக்கு ஒருவர் அக்கறை காட்டி, தாராள மனத்தன்மையாக கொடுக்கின்ற தன்மையோடு அவர்கள் இருந்தார். சோ இன்றைக்கு இந்த அதிகாரத்தை நாம் படிக்கின்ற சக்தி இந்திய திருச்சபைக்கு தேவையான சக்திகள்.